வணக்கம். நான் கிருஷ்ணராஜ். எப்பா என் சப்போர்ட் திமுகவுக்கு தான்ப்பா. என்ன திடீர்னு ஸ்டண்ட் அடிக்கிறீங்க? மக்கள் பார்வையில் தமிழக வெற்றி கழகம்னு சேனல் வச்சுட்டு திடீர்னு திமுக பக்கம் ஸ்டண்ட் அடிக்கிறீங்களேன்னு கேட்டிங்கன்னா, பரிதாபமான நிலையில இன்னைக்கு கட்சி தொடங்கி 2 வருடங்கள் ஆன ஒரு புதிய கட்சியை பார்த்து, ஆலமரம், அரச மரம், வேப்ப மரம்னு சொல்ற ஒரு மிகப்பெரிய 70 வருடத்துக்கும் மேற்பட்ட வரலாற்றை கொண்ட ஒரு கட்சி, ஒரு பாரம்பரிய கட்சி பயந்து தன்னுடைய நிலையை இழந்துருவோன்னு ஒரு பதட்டத்துல ஒளறி கொட்டுறது, ச சல்லித்தனம்னு சொல்லுவாங்கல்ல. ஒரு மாரி பெரிய மனுஷத்தனமே இல்லாம செய்யக்கூடிய வேலைகள்ல செய்யறது, இதையெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ அதனால இப்போ பரிதாபத்துக்குரிய ஒரு நிலைமையில தான் திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்கு. ஸோ இத பத்தி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. நான் வெளிப்படையா ஒரு சில விஷயம் சொல்லிடுறேன். விஜயோட ஸ்பீச் எப்படி இருந்துச்சு? ரொம்ப அரசியல் அறிவோட இருந்துச்சா? ரொம்ப அரசியல் ஞானம் வந்துருச்சா விஜய்க்கு? இப்படிலாம் கேட்டீங்கன்னா, அதுல சில மாற்று கருத்துகள் இருக்கு. ஒரு நேர்மறையான, ஒரு நடுநிலையான ஒரு பார்வையாளனா, ஒரு மாநாட்டினுடைய ஒரு அரசியல் மாநாடுகள பார்த்த இதுக்கு முன்னால நான் சொல்றேன். மத்த கட்சிகளினுடைய அரசியல் மாநாடுகள பார்த்த அந்த அடிப்படையில பார்க்கும்போது, விஜயனுடைய பேச்சு அப்படிங்கிறது ரொம்ப மேம்போக்கா இருக்கு. ரொம்ப டீப் ரூட்டடா இல்ல அப்படின்னு விமர்சனம் பண்றவங்க ஜாஸ்தி. அதுக்கு காரணம் வெறும் விஜயனுடைய ஸ்பீச் இல்ல அதை ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தவங்களுடைய நாலேஜ்ன்னு மட்டும்லாம் கிடையாது. போலீஸ், அதாவது சட்டத்துக்கு உட்பட்டு அவர் இந்த ஸ்பீச்சை அந்த மாநாட்டே 4 மணிக்கு மேல தொடங்குறதா இருந்த அந்த சூழ்நிலையை ப்ரீபோன் பண்ணி 3 மணிக்கு 3:15க்கு தொடங்கினாங்க. இஃப் ஐம் நாட் ராங் 3:30 மணிக்கு முன்னாடி தொடங்கிட்டாங்க. அதுக்கு காரணமும் போலீஸ் தான். முடிச்சுட்டு போகும்போதும் நிறைய டிராஃபிக் ஆச்சு. நம்ம எல்லாருக்குமே தெரியும். இவ்வளோ சீக்கிரம் முடிச்சுமே 6 மணிக்கு முன்னாடியே முடிச்சுட்டாங்க. அதுக்குமே அவ்வளோ டிராஃபிக் ஒரு 5 கிலோமீட்டர் சுற்றளவில் முழுக்க முழுக்க டிராஃபிக் ஆனதுனால ஸ்பீச்சை கன்சைஸ் பண்ணிட்டு தான் சொல்கிறாங்க. பட் எது எப்படி இருந்தாலும் பெண்கள் பாதுகாப்பு பற்றியும் லா அண்ட் ஆர்டர் பற்றியும் இதை பற்றியெல்லாம் நிறைய அவர் விரிவாக பேசலை அப்படிங்கிறது ஒரு குறையாக தான் நானும் சொல்ல வரேன். அவர் பேசின நடை, அவர் பேசின விதத்திலையும் சில விமர்சனங்கள், சில மூத்த பத்திரிகையாளர்கள், நடுநிலையாளர்கள், அவருக்கு ஓட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் வைக்கக்கூடிய விமர்சனங்கள் பற்றி இந்த வீடியோ பேச போகுது. இப்போ பொதுவாக இப்போ ஒரு பிரச்சனை பற்றி எரிஞ்சிட்டு இருந்துச்சு, நேற்று அணைஞ்சு போச்சு. அதாவது அங்கே இருந்த விஜயோடைய பாக்ஸர்ஸ், மெய் காப்பாளர்கள், பாக்ஸர்ஸுங்கிறவங்க இவங்களுடைய பவுன்சர்ஸ், பாக்ஸர்ஸ் இல்லை பவுன்சர்ஸ். ஸோ பவுன்சர்ஸ் ஒரு தொண்டர் ஒருத்தர் அந்த ரேம்பில் ஓடி விஜய் கட்டிப்பிடிக்க வராரு, முத்தம் கொடுக்க வராருன்னும் போது இப்படி பிடிச்சி இப்படி தூக்கி போட்டாங்க. அவர் கீழே விழுந்துட்டாரு. அவருடைய அம்மா ஃபீல் பண்ணி பேட்டி கொடுத்தாங்க. நம்மளே கூட பேசியிருந்தோம், இப்படிலாம் பண்ணால் ஓட் போடுவாங்களா அப்படின்லாம். ஆனால் இப்போ தான் தெரியுது, அது நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேலை இல்லை, ஆளுங்கட்சியோட வேலை இல்லை, ஆளுங்கட்சி சார்பாக பேசுகிறவங்களுடைய வேலை அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக ப்ரூவ் ஆயிடுச்சு. ஏன்னா அடிப்பட்ட நபருங்கிறவர் இங்கே நம்ம ஊர் பக்கத்தில் விழுப்புரம் மாவட்டம் சார்ந்த ஒரு கிராமத்தில், சரவணம்பட்டியோ இது ஒரு கிராமம், சரவணம்பாக்கம், இந்த கிராமத்தை சார்ந்த ஒரு தம்பி. இப்போ இந்த தம்பி அடிப்பட்டதுக்கு அதே மாதிரி ஹேர் ஸ்டைல் கொண்ட வேற ஒரு தம்பியை பெரம்பலூர்லேருந்து ரெடி பண்ணி, அதாவது அவங்க கட்சி ஆளுங்க தான் 200 ரூபாய் ஊபிஸ், இந்த 200 ரூபாய் ஊபிஸை ஃபேமிலியோடு ரெடி பண்ணி பேட்டி கொடுக்க வச்சு, நான் கம்ப்ளைண்ட், அதுவும் இப்போ நீங்களோ நானோ நினச்சா போய் ஸ்ட்ரைட்டாக எஸ்பிகிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியுமா? அந்த தம்பி கொடுத்தாப்புல, அது எப்படின்னு தெரியல. ஸோ இப்படி எல்லாமே ஒரு தனி நபர் விஜய் அப்படிங்கிற முகத்தை தாண்டி அந்த கட்சியில் வேற எதுவும் இல்லைன்னா அவரே சொல்றாரு, எனக்கு எல்லா 234 தொகுதியிலும் நான் தான், என் முகம் தான், இந்த முகத்துக்கு தான் நீங்கள் ஓட்டு போடணும் அப்படின்னு அவரே சொல்றாப்புல. அப்படி ஒரு நபர் கட்சியை பார்த்து இவ்வளோ பெரிய ஆலமரம் ஏன் பயப்படுதுன்னே தெரியல. இது உங்கள் கட்சி மாதிரி ஐடி விங்கில், இப்போ என் வயசில் இல்லை என்னை விட அதிகமாக 45-50 வயசில், இப்போ எனக்கு 38 வயசு ஆகுது, 45-50 வயசில் இருக்கிற அங்கிள்ஸை வச்சு இயங்கக்கூடிய ஐடி விங்கு இல்லை. எல்லாமே படைக்கலன். அவரே சொன்ன மாதிரி நாங்கள் அடைக்கலம் தேடி வரல, படைக்கலனோட வந்திருக்கோம். பிள்ளைங்க மட்டும் இல்லை, புலிங்க. ஐடியில் உங்கள் கட்சியெல்லாம் ஐடி விங் இருக்கும், எங்கள் கட்சியே ஐடி விங்கு தான் அப்படின்னு சொன்ன மாதிரி ஐடி விங்கு போட்டு பொழந்து எடுத்து யார் என்னன்னு தோண்டி துருவி 2 நாளில் இது ஒரு ஃபேக் அலிகேஷன், ஃபேக் கேஸ்ன்னு சொல்லி கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இன்னொன்று பவுன்சர், அந்த பவுன்சருங்கிறவங்க யார்? அவங்க பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஆர்கனைசேஷன் தான், கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ் தான். அவங்க மூலமாக விஜய் இந்த மாதிரி மெய்காலப்பாளர்களை வச்சுட்டு பவுன்சர்ஸ் வச்சுட்டு வராரு. அவங்க இப்படி தூக்கி போட்டு தப்பான்னு கேட்டால் கண்டிப்பாக தப்பு தான். யாருடைய உயிரையோ உடமையோ நாம் தாக்கிறதுக்கு எந்த அருகதையும் யாருக்கும் கிடையாது. ஒரு போலீஸோ ஒரு மிலிட்டரியோ இந்த சிவில் சர்வீசஸில் இருக்கிறவங்க, அதாவது யூனிஃபார்ம்டு சர்வீசஸில் இருக்கிறவங்க, அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த
ஆத்தென்டிகேஷன், லா ஆத்தென்டிகேஷன் நம்மள மாதிரி காமன் பப்ளிக் இல்லை, அந்த பவுன்சர்ஸும் கிட்டத்தட்ட அடியாள் தான். அப்போ விஜய் அவர்களுக்கு நம்ம மக்கள் பார்வையில் தமிழக வெற்றி கழகம் சார்பாக நம்ம சொல்ல விரும்புறது என்ன அப்படின்னா, நீங்கள் அரசியலுக்கு வந்துட்டீங்க, இனிமேல் பவுன்சர்ஸ்லாம் வச்சுட்டு வராதீங்க. என்ன இப்படி சொல்கிறீங்க, நீங்கள் விஜய் ரசிகர், நீங்களே அனில் தான், நீங்களே எப்படி சொல்கிறீங்களா? அதனால தான் சொல்கிறேன். நீங்கள் பப்ளிக்கில் வரும்போது தலைமுடியை பிடிச்சி இழுக்கிறாங்க, முத்தம் கொடுக்குறேன், கட்டி பிடிக்கிறேன்னு ரொம்ப டேமேஜ் பண்ணிடுவாங்க. இது எல்லாமே அன்பு தான் சார். ஒரு 4-5 தடவை நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு டேமேஜ் ஆகலாம், போட்டு புராண்டி எடுக்கலாம். உங்கள் ரசிகர்களை மீறி உங்களுக்கு வேறு என்ன பாதுகாப்பு வேணும்? உங்கள் தம்பிங்களை மீறி உங்களுக்கு என்ன பாதுகாப்பு வேணும்? இதுக்கு முன்னாடி இருந்த ரசிகர்கள் தலைவர்கள் எல்லாமே, இதே சினிமாலேருந்து வந்த தலைவர்கள் எல்லாமே பவுன்சர்ஸ் வச்சுட்டு தான் இருந்தாங்களான்னு கேட்டால் இல்லை. எம்ஜிஆர் அவர்களே கூட ரொம்ப பொதுவெளியில் வந்து மிங்கிளானதுக்கப்புறம் தான் மக்கள் கிட்ட சென்று சேர்ந்தாருன்னா சொல்லப்படுறது பார்க்க முடியுது. அப்படி பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் நீங்கள் அக்சசிபிளாக இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து தான் இது. இது சில தம்பிகளுக்கு கோபம் வரும் நான் இப்படி சொல்கிறதுனால. பரவாயில்ல, நம்மளுடைய குறைகளை நம்ம சரி பண்ணி, இப்போ நான் ஒரு தப்பு பண்ணுறேன்னா அந்த தப்பை சரி பண்ணதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னா நான் ஐ ஹாவ் டு மேக் யூஸ் ஆஃப் இட். அதை என்னுடைய கோட்பாடை நான் என் வாழ்க்கையில் வச்சுருக்கேன். அதே தான் நம்ம கட்சிக்கும் நான் ஒரு அவுட் சைடராக ஒரு வெளியே இருந்து ஆதரவு கொடுக்குறோம்னா நான் சொல்கிறேன், கட்சியில் இருங்க, பதவி வாங்குங்க, நான் தான் அது, நான் தான் இது, அந்த அணியோடைய தலைவர், மாவட்ட தலைவர் நான் தான், இதுவும் நான் தான், எப்படி வேணாலும் நீங்கள் சொல்லிக்கோங்க. ஆனால் எதுக்காக அந்த கட்சின்றதை பாருங்கள். இது இந்த கட்சிக்கு மட்டும் இல்லை, எல்லா கட்சியிலையுமே சொல்கிறேன். ஒரு தலைவனுக்குரிய அழகு விஜய் கிட்ட இருக்கா? இருக்கு, கண்டிப்பா இருக்கு. ஆனா அந்த அனுபவம் இருக்கா? இல்ல, கண்டிப்பா இல்ல. இதெல்லாம் தான் அனுபவங்கள். கேதர் யுவர் எக்ஸ்பீரியன்சஸ் ஃப்ரம் ஆல் திஸ் பிட்டர். இந்த எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க, கேஸ் 189 இன்னொரு 2-3 பிரிவில் போட்டிருக்காங்க. அதெல்லாம் நிற்காதுங்கிறது தான் லீகல் சைடில் சொல்ல நம்ம பார்க்குற வரைக்கும் லீகல் சைடில் இதெல்லாம் நிற்காது அப்படின்றது. ஆனால் ஹியூமனிடேரியன் கிரவுண்ட்ஸில் மனிதாபிமான அடிப்படையில் பார்க்கும்போது உங்களுக்காக ஒருத்தர் வராரு, அவரை பிடிச்சி தூக்கி போடுறாங்கன்னும் போது அவர் அந்த ரேம்ப் வரைக்கும் ஏறி வந்ததே தப்பு தான். அது ஒரு பக்கம். இன்னொன்று இது வந்து இப்போ உங்களுக்கு வந்து ஒய் பிரிவு பாதுகாப்பு இருக்குது, அந்த ஆர்பிஎஃப் ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ், ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ். ஸோ இவங்க வந்து உங்கள் கூட இருக்காங்க அப்படிங்கும்போது அவங்கள மீறி இந்த பவுன்சர்ஸ் ஏன் அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்த நிகழ்வுகளில் செப்டம்பர் 15க்கு மேலே ஏதோ ஒரு நிகழ்வில் விஜய் வந்து மக்களை சந்திக்க போறாருலாம் சொல்கிறாங்க இல்லையா? ஸோ அப்போ அந்த சந்திப்புலலாம் வந்து இதை நார்மலைஸ் ஆக்குங்க. விஜய் ஓகே, அவர் வருவார்ப்பா, மக்களுக்காக வந்துட்டார் அப்படின்ற ஒரு இன்னமும் நம்ம சினிமா பிரம்மாண்டத்தோட ஒரு விஜய் படம் ஃபர்ஸ்ட் லுக், செகண்ட் லுக், டீசர், ட்ரைலர், ஃபர்ஸ்ட் சிங்கிள் இப்படி போகாமல் பி அக்சசபிள். நீங்கள் யோசிக்கிறது புரியுது, நீங்கள் உயிருக்கு பயந்து இதை செய்கிறீங்கன்னு நான் சொல்ல. அட் த சேம் டைம் நீங்கள் இப்போ வந்து ஒரு வழக்கில் கைது பண்ணி உங்களை உள்ளேயே போடுறாங்கன்னா கூட அந்த வழக்குக்கு அர்த்தம் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இலங்கை தமிழர்களுக்காக நீங்கள் போராடினீங்க இல்லையா, முன்னாடி கட்சியெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே, அந்த மாதிரி இப்போ ஒரு போராட்டம் நீங்கள் பண்ணுறீங்கன்னு வச்சுப்போம். உதாரணத்துக்கு இப்போ பத்திட்டு எரியுற இந்த தூய்மை பணியாளர் போராட்டத்தை வச்சுப்போம். இதுக்காக நீங்கள் போராடுறீங்க. இதுக்கு இல்லை இந்த கவின் படுகொலைக்கெல்லாம் நீங்கள் வந்து பேசலைன்னு விமர்சனம் இருக்குது, அதுக்கு பேசி ஏதோ ஒரு பிரச்சனையாகி கேஸ் போட்டு அதுக்கு உங்களை தூக்கி உள்ளே வைக்கிறாங்கன்னா உங்களுக்கு பொலிட்டிக்கல் மைலேஜும் இருக்கும், அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும், வரலாற்றில் அதுக்கு ஒரு மதிப்பும் இருக்கும். ஆனால் உங்களுடைய ரசிகர் அப்படி இதுக்கெல்லாம் நம்ம இடம் கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சுல. வந்தவன் பூரா நம்மால் தான். அப்போ நாமளே அடிச்சு தூக்கி போட்டதுனால அவனுக்கு, நம்மளுடைய ஆப்போனண்ட்டுக்கு நீங்கள் ஒரு வாய்ப்பை கொடுக்குறீங்கல்ல. நமக்கு புரியுது, அந்த பவுன்சரை தூக்கி போட்டோடனே விஜய் முகம் மாறிச்சுங்கிறது நமக்கு புரியுது, மாற்று கருத்து இல்லை. இதை விஜய் விரும்பலைங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அட் த சேம் டைம் இப்படி ஒரு கேவலமான ஸ்ட்ராட்டஜியை பண்ணக்கூடிய ஒரு கட்சி கிட்ட தான் இன்னைக்கு ஆட்சி இருக்குது. அது வந்து அந்த ஜீன்லே இருக்கு, ஆபாச குவியல். அதாவது விஜய் வந்து அங்கிள்னு கூப்பிட்டார், மை டியர் அங்கிள். அங்கிள்ன்றது தப்பான வார்த்தையா? அப்போ நேரு மாமான்னு ஏன் சொல்கிறோம்? காந்தி தாத்தான்னு சொல்கிறோம். அப்போ காந்தி தாத்தான்னு சொல்லாமல் அது தப்பான வார்த்தையா? நேரு மாமாங்கிறது தப்பான, மாமாங்கிறது ஒரு பாசத்துக்குரிய வார்த்தை. இதே வேற மாதிரி ஸ்டாலின் மாமா அப்படின்னு ஏதாவது சொல்லியிருந்தாங்கன்னா ஒரு மாதிரி இருக்குன்ட்டு தான் அவர் அவாய்ட் பண்ணுறாரு, அங்கிள்னு சொல்கிறாரு. இன்னொரு காரணம் கூட இருக்கலாம்ல, இவங்க எல்லாருமே முன்னாடி நட்பாக தானே இருந்திருக்கிறாங்க. இப்போ உதயநிதியினுடைய முதல் படத்தில் நடிச்சது விஜய் தான். உதயநிதின்ற ஒருத்தருக்கு நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நிறுவனம் தொடங்கும் போது உங்களுக்கு முதல் படம் நடிச்சு கொடுத்தது யாரு? படம் எப்படி இருந்துச்சு, ஓடிச்சா ஓடல செகண்டரி, யார் நடிச்சு கொடுத்தா? அப்போ அந்த அளவுக்கு இருக்கும்போது ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸாக கூட இருந்திருக்கலாம். அந்த மரியாதையில கூட நம்ம அங்கிளை மரியாதை இல்லாமல் எம்.கே. ஸ்டாலின் அவர்களே அப்படின்னு கூப்பிடாம ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு கூப்பிடலான்னு கூட இருந்திருக்கலாம். இதுக்கு ஒரு வழக்கு, இதுக்கு வந்து சில இணைய கூலிகள், உங்களால் ஏவி விடப்படக்கூடிய சில பத்திரிகையாளர்ன்ற பேரில் இந்த செந்தில் வேலன் மாதிரி சொம்புகள், ஆள் பார்க்கவே சொம்பு மாதிரி தான் இருக்காப்புல. அவர் வந்து விஜயோட அம்மாவை பற்றிலாம் அவங்க ஆன்டி தான். ஆமாம் அவங்க ஆன்டி தான், யார் இல்லைன்னு சொன்னா?
நாளைக்கு உங்க வீட்டுல உங்க அம்மா இருந்தாலும் அவங்க ஆண்டி தான், எங்க அம்மா இருந்தாங்க இறந்துட்டாங்க அவங்களும் ஆண்டி தான். இதெல்லாம் என்னையா இது? ஆக்கப்பூர்வமா பேசுங்க. விஜய் வந்து இஷ்யூ பேஸ்டு பாலிடிக்ஸ் பண்ணல, ஸ்பீச் ரொம்ப மேம்போக்கா இருந்தது, சினிமாட்டிக்கா பேசினாரு, ரொம்ப பாடி லாங்குவேஜ் நக்கல் நையாண்டியா இருந்துச்சு, ரொம்ப எங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்றாரு, இதெல்லாம் பேசுங்க. கருத்தியல் ரீதியா பேசுவோம், மோதுவோம். அதை விட்டுட்டு சரிப்பா அங்கிள் சொல்றது தப்பு தானே, அங்கிள் சொன்னது தப்பு, அப்ப நான் தப்பு பண்ணிட்டேன், நான் விஜய் நான் தப்பு பண்ணிட்டேன், அப்ப நீ ஆன்டின்னு சொல்றியே, அப்ப இது கரெக்டா? திமுகவின் மாலை நேர கூட்டங்கள் மாலை நேர நூலகங்களா ஒரு காலத்துல இருந்ததுன்னு எங்க அப்பா எல்லாம் சொல்லியிருக்கிறாரு. திராவிட இயக்கம் இல்லைன்னா நீ நான்லாம் படிச்சிருக்க முடியுமா? நம்மளாம் எப்படி தெரியுமா? அதெல்லாம் உண்மைதான். இன்னைக்கு அந்த திராவிட இயக்கம் எப்படி இருக்கு, இன்னைக்கு அந்த திமுக எப்படி இருக்கு, அதனால நாங்க மாற்று சக்தியா வரணும்னு நாங்க நினைக்கிறோம். இந்த ஜனநாயக நாட்டுல எல்லாருக்கும் ரைட் இருக்கு. இஃப் யூ வாண்ட் டு சேஞ்ச் த வேர்ல்ட் இட் ஷுட் ஸ்டார்ட் ஃப்ரம் யூ. இஃப் யூ ரியலி வாண்ட் டு சேஞ்ச் த வேர்ல்ட், ஒரு மாற்றம், ஒரு மன்னிப்பு, நான் தப்பா ஆட்சி பண்ணிட்டேன், ஒரு சாரி, அந்த சாரி வார்த்தையில இருக்கக்கூடாது, செயல்ல இருக்கணும். நீங்க செயல்ல இல்லாம சும்மா சல்லித்தனமா முதல்ல த்ரிஷாவை வச்சு டிஃபேம் பண்றது, அதுக்கப்புறம் விஜய் வந்து அவங்க குடும்பத்தோட இல்லைன்னு டிஃபேம் பண்றது, இந்த கட்சி கூட்டத்துல சேர் உடஞ்சு போச்சுன்னா லாஸ்ட் எங்களுக்கு தானே, நான் அதெல்லாம் காசு கொடுக்குறேன், நீயா கொடுக்குறேன் இல்லை தானே? அப்புறம் என்னையா உங்களுக்கு பிரச்சனை? வேற ஏதாவது பேசு. விஜய் மக்களுக்காக என்ன செஞ்சாரு? நேத்து ஒரு பத்திரிகையாளர் ஒரு செருப்படி வாங்கியிருக்காரு. என்னன்னா, ஒரு சின்ன பொண்ணு 11வது 12வது படிக்கிற ஸ்கூல் கோயிங் கேர்ள், அவங்கள்ட்ட ஒரு கருத்து கணிப்பு மாதிரி, அது கேட்டதே தப்பு, மைனர் பொண்ணு கேட்குறாங்க போய், நீங்கள் விஜய் என்ன செஞ்சிருக்காரு, எதுக்கு விஜய் கூட்டு போகணும்னு நீங்கள் சொல்கிறீங்க, உங்களுக்கு இன்னும் அந்த வயசே வரலையே, விஜய் என்ன பண்ணியிருக்காரு நாட்டுக்கு, முதல்ல பவரை கொடுத்தாதானே செய்ய முடியும். அந்த பொண்ணு ஒரே வார்த்தையில் சொல்லிட்டு முடிச்சு போயிடுச்சு. நாம 2026 ஜெயிக்கணும். அப்படி ஒருவேளை ஜெயிக்க முடியலனாலும் நம்ம யாருங்கிறத, நம்ம லெகசி, நம்ம பெருமையை புரிய வைக்கணும். மக்கள் தன்னெழுச்சியா வர்றாங்க. நான் அதை தான் சொல்றேன். உங்களுக்கு அரசியல் அனுபவம் இல்லைனாலும், கள நிலவரம் சில விஷயங்கள்ல சில இடங்கள்ல தெரியலைனாலும் மக்கள் தன்னெழுச்சியா வராங்க. எங்க அடுத்த நாள் கூட்டத்துக்கு முத நாள் காலைல 4 மணிக்கு வந்து உட்காந்தாலும் யாருக்காவது நடந்திருக்கா? நடக்கல. அப்போ அந்த விஷயத்த நம்ம எப்படி அறுவடை பண்ணணும்னு ஒண்ணு இருக்குல்ல. ஒரு விஷயம் நோக்கி போகும்போது பல தடைகள் வரும். இதெல்லாம் நான் சொல்லி விஜய்க்கு தெரிய தேவையில்லை. உங்களை சுத்தி இருக்கிறவங்க இந்த ரேம்ப் ஐடியா கொடுக்கறது, இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கலாம்னு நான் நினைக்கிறேன். இந்த மாநாட்டில் எதுக்கு ரேம்ப்? அதுக்கு பதிலாக ஒரு பட்டிமன்றம் மாதிரி வச்சிருக்கலாம். இந்த அரசியல் இப்போ இப்படி இருக்கு, இதை எப்படி எந்த வடிவத்துக்கு கொண்டு வரலான்னு ஒரு மாற்றத்துக்கான ஒரு பட்டிமன்றத்தை வச்சிருக்கலாம். கொஞ்சம் பழைய, அதாவது இதுக்கு முன்னால வெறும் சோசியல் மீடியால மட்டுமே சுத்திட்டு இருந்த பல பேர் தினமும் ஒரு 5 நிமிஷமாவது அரசியல் படுத்தப்படுறாங்க அப்படிங்கிறது விஜயினுடைய கட்சி வந்ததுக்கு அப்புறமா நடந்திருக்குன்றதை நான் சொல்லுவேன் தைரியமா. நான் வந்து என் ஏஜ் குரூப்ல இருக்கிறவங்க சொல்லலை, இன்னும் சின்ன, அதாவது ஒரு 18 வயசுல இருந்து 25 வயசுக்குள்ள இருக்கிறவங்க நான் சொல்றேன். எங்கெல்லாம் விஜய் பிடிக்காதவங்க கூட, விஜய படத்துல ரசிக்காதவங்க கூட விஜய்க்கு ஓட்டு போடுற ஒரு ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்கன்னா அது விஜய்க்காகலாம் இல்லை, இந்த 2 சாக்கடைகள்னால, இருக்கிற எல்லா சாக்கடைகள்னாலையும். அப்போ இருக்கிற சாக்கடையிலேயே ஓரளவு பெட்டர் சாக்கடை எதுன்னு பார்த்து தானே இத்தனை வருஷம் ஓட்டு போட வேண்டியதா இருக்கு. அதை நீங்க மாத்தணும்னு வரீங்கன்னா நீங்க அதை எப்படி மாத்துவீங்க அப்படிங்கிற அந்த விஷயத்த நீங்க பேசுங்க. வாட் இஸ் திஸ் அங்கிள், இட்ஸ் வெரி ராங் அண்ட் கரெக்ட். ஏன்னா இந்த அங்கிள் பேசுனது தப்புன்னா நான் சொல்ல மாட்டேன். சிஎம்னா சிஎம்மா இருக்கணும். நீங்க சிஎம்மா இருந்துட்டு நீங்க அப்பான்னு பேசுறீங்களா இல்லையா? நான் தமிழ்நாடு இருக்கிற எல்லாருக்கும் அப்பா. என்னங்க இது? சிஎம்ங்கிறது ஒரு போஸ்ட், உறவு முறை கிடையாது. அப்ப நீங்க அப்பான்னு சொல்லலாம், அது கரெக்ட். மாமா சாரி அங்கிள்னு சொன்னா தப்பா? என்ன ப்ரோ, வாட் ப்ரோ? அதனால நம்ம ஆளுகளுக்கு நீங்க விஜய் மேல மரியாதை வச்சிருந்தீங்கன்னா போய் பாயாதீங்க, போய் கொதறாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் டிவியில பாருங்க, சோசியல் பிளாட்ஃபார்ம்ல பாருங்க, போய் எப்படி நேர்ல பார்க்கணும். எல்லாரும் மனுஷங்க தான். விஜய் மனுஷன் தான், விஜய் சாமி இல்லை. திரும்பவும் சொல்றேன், ஒருத்தர் உங்களுக்கு பிடிக்கும்னா அவரும் சாமி இல்லை. அவரும் உங்களை மாதிரி என்ன மாதிரி இருந்து அட்டிப்பட்டு மிதிப்பட்டு வந்தவர் தான். அப்ப அவருக்கு தெரியுது. அப்ப அவரே இவ்வளோ ஏங்க, அவர் அவ்வளோ எளிமையா தானே இருக்காரு. நீங்க மட்டும் ஏன் இப்படி பண்றீங்க? மலேசியாலேருந்து ஃபாரின்லேருந்து வந்து இங்கே மதுரையில் ரூம் எடுத்து ஸ்டே பண்ணி வந்த கப்புல்லாம் பேட்டி கொடுக்குறாங்க. அந்த அளவுக்கு அங்கே யூ ஹேவ் பொட்டன்ஷியல். பட் இதை செதற வைக்கிறானுங்க இந்த மாதிரியான பழைய அங்கிள்ஸ், பழைய கட்சிங்க. ஆனால் செம செருப்படி தான் இது. ஐடி விங்கு ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய கட்சிகள் அவங்கலாம். இங்கே கட்சி முழுக்கவே ஐடி விங்கு. அதனால 2 நாளில் எஃப்ஐஆர் பதியப்பட்ட 2 நாளில் யார் என்னன்னு ஜாதகத்தை தோண்டி எடுத்து கேஸை கிளியர் பண்ணி ஃபேக் அலிகேஷன் சொல்லிட்டாங்க. இதுவே ஒரு ஹேட்ஸ் ஆஃப் வெற்றி தான் தமிழக வெற்றி கழகத்துக்கு. நான் முன்னாடியே அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி மாநாட்டினுடைய தவறுகள் பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம். அதெல்லாம் அடுத்தடுத்த மாநாடுகளில் களையப்படும் நான் நம்புறேன். அதே மாதிரி தொண்டர்கள், டிவிகே தொண்டர்கள் இன்னும் கொஞ்சம் மெச்சூர்டாக நடந்துக்கணுங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. கள நிலவரத்தை நம்ம காட்டணும் தான், கெத்த காட்டணும் தான், கூட்டத்தை காட்டணும் தான்.
இந்த கெத்தா இருக்கிறது, லோக்கலா இருக்கிறது, இதெல்லாம் அப்போதைக்கு வேணா நல்லா இருக்கும், லாங் ரனுக்கு நல்லா இருக்காது. அதனால சொல்றேன், நாளைக்கு உன் புள்ள இப்போ இந்த ரேம்ப் மேலே ஏறி விஜய் கிட்ட போக ட்ரை பண்ணி அடி வாங்கி கீழே விழுந்தவங்களுடைய பிள்ளைங்க வளர்ந்து பார்க்கும்போது என்னப்பா நீ, உனக்கு அறிவில்லைன்னு கேட்பாங்கல்ல. அதை செய்யாதீங்க. இதுக்கு பதிலாக விஜய் நீ ஃபாலோ பண்றியாப்பா, சூப்பர்ப்பா நானும் ஃபாலோ பண்றேன்னு அவன் சொல்ல வைக்கணும், அவனை சொல்ல வைக்கணும். அதுதான் கெத்து. இது விஜய்க்கே இந்த அளவுக்கு யோசிக்கிறாரா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. விஜய் ரசிகரா இருந்து அவரை அட்மையர் பண்ற ஒரு மனுஷனா நான் இதை சொல்றேன். பேர் கெட்டு போகிறதுக்கு எந்த வாய்ப்பும் யாரும் கொடுக்காதீங்க. அப்படி ஒரு விஷயம் உங்க பேரை கெடுக்குதுன்னா அது தொடராது. அவ்வளவுதான். நன்றி. இன்னொரு காணொலியில் சந்திப்போம்.